அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகில் அதிகமான இஸ்லாமியர்கள் செல்லக்கூடிய இடமென்று சொன்னால் முதலாவது இடமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய காபா அமைந்திருக்கின்ற மக்கமா நகரை குறிக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்தலில் ஆலமீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளும் மாமதீனாவை குறிக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த வையகத்தில் அதிகமான வலிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அந்த வலிமார்களில் மிகவும் ஒரு உன்னதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இந்த காணொளியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தர்பாருக்கு சொந்தக்காரரான இந்த உலகம் போற்றும் மக்கள் போற்றும் நாமெல்லாம் அன்பாக அரவணைக்கும் ஹாஜா என்று சொல்லக்கூடிய அந்த ஹவாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய தர்பாராகும். மக்கமா நகரையும் மாமதீனாவையும் தவிர்த்து அதிகமான இஸ்லாமியர்கள் அதிகம் செல்லக்கூடிய இடம்தான் நாம் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஹவாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய தர்பார். ஹாஜா நாயகம் என்று சொன்னாலே இந்த உலகத்தில் தெரியாதவர்கள் கிடையாது. அதிலும் இந்தியா மண்ணில் ஹாஜா நாயகம் என்று சொல்லுவதை விடவும் கரீபு நவாஸ் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்கள் ஹாஜா நாயகத்தை அறிந்து கொள்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏழைகளுக்கு வாரி வழங்கிய வள்ளலாக வாழ்ந்தார்கள். அதனூடாக கரீபு நவாஸ் என்பதாக ஏழைகளின் கொடைவள்ளல் என்பதாக நாமத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த அதிகமான வலிமார்களில் மிகவும் உன்னதமான வரலாற்றுகளையும் கிட்டத்தட்ட 1 கோடி இந்துக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்த வரலாறும் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தர்பாருக்கு சொந்தக்காரரான ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களையே சாரும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே,